வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சத்யாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி மூலிகை கீரை அதை பற்றி பார்க்கலாங்களா. பொதுவாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது நம்ம தெற்கு மாவட்டங்களில் ரொம்ப பரவலாக காணப்படுற ஒரு கீரை வகைங்க. இதில் நீலம், மஞ்சள், சிவப்பு, வெள்ளை அப்படின்னு அதோட கலரை வச்சு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா மஞ்சட்காமாலை, தலைமுடி மற்றும் உடல் தேக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப இன்றியமையாததுங்க. நம்ம முன்னோர்கள் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நிறைய இடங்களில் ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இலையை காய வச்சு பொடியாக்கி பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. உணவில் துவையலாக, கடைசலாக, பொரியலாக இருந்த இந்த கீரை இப்போ மருந்தாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது ஆச்சரியந்தாங்க. இந்த கரிசலாங்கண்ணிக்கு கரிசாலை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குங்க. இதோட இலை சாறு 70 மில்லி எடுத்து நல்லெண்ணெய் 700 ml, அதாவது 10ல் 1 பங்கு இந்த இலைச்சாரை நல்லெண்ணெயோட கலக்கி எடுத்து அதை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை ரெகுலராக நம்ம தலைக்கு தேய்ச்சி யூஸ் பண்ணிட்டு வரும்போது இளநரை, நரைத்த முடி, முதுமையில் நரை அனைத்துக்குமே சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மேனி தகதகன்னு பொன் மாதிரி ஜொலிக்கிறதுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதை ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்து வரும் பொழுது கண் பார்வை மங்குதல், முதிர்வுத்தன்மை இது எல்லாமே குறைஞ்சி ஒரு நல்ல மூலிகையாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. சரிங்க நண்பர்களே, மீண்டும் வேறொரு மூலிகையில் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு ஏதாவது ஒரு மூலிகை பற்றின விளக்கம் உங்களுக்கு தேவைன்னா அதை கமெண்டில் குறிப்பிடுங்க. கண்டிப்பாக அதை நான் தேடி உங்களுக்காக கொடுக்கறதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.